வேட்பாளர் பட்டியலும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இவர்கள் நான் அடிக்கடி சொல்கிறது தான். இவர்கள் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொன்னாங்களோ, அங்கே என்னென்ன நல்லது இருக்குன்னு சொன்னாங்களோ, அது அப்படியே இப்படி உல்டாவா மாறிடுச்சு. வைஸ் வெர்சா உல்டாவாக மாறுது. இங்கே என்னென்ன நல்லது, கூட்டணி கட்சிகளை மதிப்பாக நடத்துகிறவங்க நாங்கள், எங்களுக்குள்ள கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். சொன்னது எல்லாம் அங்கே நடக்குது. யாரையும் பழி வாங்கலை. ஈவன் ஜிகே வாசன் கூட 5 தொகுதி. ஆமாம். அதே நேரத்தில் நல்ல பெரிய அளவில் 168 169 தொகுதிகளில் அதிமுக போட்டிடுது. எல்லோருக்கும் கேட்ட தொகுதி, எல்லாருக்கும் திருப்தி. ஜான் பாண்டியன் கூட ராஜபாளையம் தொகுதியை கேட்டு வாங்கிட்டாப்புல. ஆக்சுவலாக அது பிஜேபி கேட்டு இந்த தொகுதி. அது பிஜேபி அங்கே நின்னா ஜெயிக்கும். கோபால் சாமின்னு ஒருத்தர் நல்ல வேட்பாளர் அங்கே. ஜான் பாண்டியன் கேட்டு அவருக்குமே வாய்ப்புகள் அதிகம். ஜான் பாண்டியன் அவர்களுக்குமே வாய்ப்புகள் அதிகம். அவங்க மனைவி நிறுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே ரெட்டையில் தான் நிற்க போகுதுன்னு வச்சுங்களா. எல்லாருக்குமே திருப்தியான தொகுதி பிரிக்கிறதும் ஏற்கனவே பிரிச்சுட்டாங்க. அதில் அதிமுக பல இடங்களில் விட்டு கொடுக்குது. அது ஒரு வகையாக இதாக போகும். ஆனால் இங்கே என்னென்ன உருட்டுனீங்க, அங்கே ஒற்றுமை இல்லை, கபலீகரம் செய்து. இப்போ நேற்று நடந்தது எல்லாம் என்னது, கபலீகரம் தானே. ஆமாம். ஒருவேளை ஏப்ரல் 9 வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் இந்த கூட்டணி? அவ்வளோதான். அவர்கள் அடையாளத்தை அழிச்சிங்க, அவருடைய மரியாதையை குலைச்சிங்க, அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்தீர்கள். இன்றைக்கி அவங்கள நடுத்தல் கொண்டு வந்துட்டீங்க. அவர்களுடைய கொத்தடிமைத்தனது புத்தியை அவங்களே சந்தோஷமாக ஏற்றுக்க வச்சுருக்கீங்க. அதுதான் திமுகவுடைய வெற்றியார். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர்கள் மக்கள் நல கூட்டணியும் காங்கிரஸும். அந்த மக்கள் நல கூட்டணியும் காங்கிரஸையும் ஆட்சிக்கு வரும்பொழுதே நீங்கள் கருவறுத்தீங்க, சிங்கிள் டிஜிட்டுக்கு மாற்றினீங்க. அன்னைக்கெல்லாம் அவங்கள்ட்ட வேற ஒரு காரணம் சொன்னீங்க, அவங்களும் சரி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அது முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுற வேலையை பண்ணீங்க. அவங்களும் தங்கள் அடையாளத்தை அழிச்சிக்கிறத பற்றி கவலையே படல. சுயநலம்.